அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான சாக்கோலாவா கேக், அதுவும் கோதுமை மாவை வச்சு எப்படி செய்யலாம்ங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சாக்கோலாவா கேக் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான். 5 நிமிஷமே அதிகம் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இது பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிடுறேன். அதாவது வெள்ளை சீனி எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதையும் இதோடு சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். ஈரம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஃப்ளேவருமே இருக்கக்கூடாது ஆயிலில். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இல்லாமல், எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்னா சுகர், அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கு இல்லைனா ஸ்பேச்சுலா ஏதாச்சும் ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயோட பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனது. ஒரு 1/3 கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெதுவெதுப்பான பாலாக இருக்கணும். அதை பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு இடையில நம்ம ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கணும். நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இந்த ஹாட் வாட்டருக்கு பதிலாக நார்மல் வாட்டர் ஊற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பணியாரக்கல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கலாம். ஆயில் தடவி விடும்போது நம்மளுடைய கேக் ஒட்டாமல் வரும். திருப்பி போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்தாலும் சரி தான். பாருங்கள், நான் ஊற்றுற மாதிரி பாதி மட்டும் தான் ஊற்றணும். பாதி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் வச்சு அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றுவோம். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பாதி மட்டும் ஊற்றிக்கணும். இப்போ நான் சாக்லேட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன சாக்லேட் யூஸ் பண்ணுறேன்னா டார்க் சாக்லேட் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெளியில் வாங்குகிற டைரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி சாக்லேட் எல்லா பக்கமே வச்சுக்கலாம். இது எப்படின்னா நம்ம ரொம்ப ஓவர் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் தான் பண்ணணும். ஓவர் ப்ரெஸ் பண்ணும்போது நம்முடைய சாக்லேட் மெல்ட் ஆகி கேக் பேக் பண்ணும்போது கீழே வடிய ஆரம்பிச்சிடும். அதாவது கேக்குக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்துக்கும் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மாவை விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒன் டைம் டேப் பண்ணி விட்டுக்கலாம். டேரெக்டாக இதை அடுப்பில் வச்சிட வேண்டியதான். டேரெக்டாக வைக்கிறதுனால அடியில் கருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகெல்லாம் செய்யாது. நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம அதிகமான தீயில வைக்காமல் லோ ஹீட்டில் வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கரெக்டாக லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குல. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுக்கிறேன். மறுபடியும் இது ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரை வெந்தால் போதும். நம்மளுடைய சாக்கோலாவா கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ச் ஊற்றி வச்சுருக்கேன்.
இப்போ ரெண்டுமே வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. உள்ளே அந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக இருந்தது. நம்ம ஃபில்லிங்க்கு வந்து சாக்லேட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால கோதுமை மாவு ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ஸ்கூலும் வந்து லீவ் விட்டாங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து நம்மள்ட்ட செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.